நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். நம்ம வணங்கக்கூடிய குலதெய்வம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை உடனே நம்மளுக்கு தெரியப்படுத்திடும். எந்த மாதிரி நம்மளுக்கு தெரியப்படுத்தும்னா, சகுனங்கள் மூலமாகவும், சில சமயங்களில் தடைகள் வரும். சில நேரம் நம்ம நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தரோட வாக்கு, அதாவது அவங்க பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள்ல நம்மளுக்குள்ள பதில் கிடைக்கும். இந்த மாதிரி மட்டும் இல்லாம கனவு மூலமாகவும் தெரியப்படுத்தும். குலதெய்வம் கனவுல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். பொதுவா நம்ம நைட்டு தூங்கும் போது இயல்பாவே நமக்கு கனவு வரும். அப்படி நம்ம காணக்கூடிய கனவுகள்ல சில கனவுகள் ஞாபகம் இருக்கும், சில கனவுகள் மறந்து போயிடும். அப்படியே அந்த கனவு ஞாபகம் இல்லைனாலும் அதோட தாக்கம் நமக்கு இருக்கும். சில சமயம் நம்ம கண்ட கனவுகள் அப்படியே நிஜத்திலையும் நடக்கும். நமக்கு வரக்கூடிய கனவுக்கும் பலன் இருக்கு. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவும் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உண்மைதாங்க. எதிர்காலத்துல சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளுக்கு கனவு மூலமா உணர்த்திடும். குலதெய்வம் நம்மளோட கனவுல வந்துச்சுன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். நாம நம்மளோட குலதெய்வத்தை எந்த காரணத்தை கொண்டும் மறக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் பல இருந்தாலும் எல்லாமே நம்ம குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே நம்மளோட குலத்தையும் குலதெய்வத்தையும் மறக்கவே மறக்காதீங்க. குலதெய்வம் நம்மளோட கனவுல வந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம குலதெய்வம் கனவுல வந்தா நம்ம வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம நினைச்ச காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். தொழிலையும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை சரியா கண்டுக்கல, குலதெய்வத்தை ஞாபகமே இல்லை, மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக குலதெய்வம் நம்ம கனவுல வரும். நம்ம குலதெய்வத்தோட கோவில் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைச்ச காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். எல்லா காரியமுமே சீக்கிரமாவே நல்லபடியா நடக்கும். நாம நம்மளோட குலதெய்வத்தை வணங்குவது போல கனவு வந்துச்சுன்னா வெளி வட்டாரத்துல நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடும். நம்மளோட கௌரவத்தை நம்ம குலதெய்வம் உயர்த்த போகுதுன்னு அர்த்தம். நம்மளோட கனவுல குலதெய்வம் வந்ததுன்னா உடனே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யணும்னு அர்த்தம். சில சமயம் குலதெய்வம் கந்தலான கிழிஞ்ச ஆடைகளோட காட்சி தரும். அந்த மாதிரி காட்சி தந்தா நீங்க உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயோ, அப்படி போக முடியாத சமயத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குலதெய்வத்துக்கு படையல் போட்டு பூஜை பண்ணி புத்தாடை வாங்கி கொடுத்து வழிபடணும். இந்த மாதிரி செய்யும்போது குலதெய்வம் உங்க குடும்பத்தை காத்து நிற்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்ற மாதிரியோ இல்ல விஷ ஜந்துக்களை விரட்டுற மாதிரியோ கனவு கண்டோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை, அதாவது ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி சக்திகளை குலதெய்வம் விரட்டி அடிக்குதுன்னு அர்த்தம். எல்லாருமே மறக்காம குலதெய்வத்தை வழிபடுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். அடுத்து ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். நன்றி.